இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டின் பொது காலம் 21ஆம் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இடுக்கின் வழியாக நுழையுங்கள். இடுக்கின் வழியாக நுழைவது நமது வாழ்வின் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு அந்த துன்பம் வாழ்வின் நன்மைகளாகவே இறைவன் மாற்ற விரும்புகிறார். இடுக்கின் வாயில் நம் வாழ்வின் யதார்த்தங்களையும் ஆசிரியையும் பெற்றுத்தருகிறது என்பதை வார்த்தை சொல்லித்தர விரும்புகிறது. வார்த்தையோடு இணைந்து இடுக்கின் வழியாக நுழைவோம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பிற்கினியவர்களே, தனக்கென வாழ்வை அமைத்துக் கொள்பவன் உலகில் வாழ்வதே இல்லை. பிறருக்காய் தன் வாழ்வையை கொடுக்கின்றவன் உலகில் சாவதே இல்லை. தனக்கென செய்பவன் தனி வழியாக செல்கிறான். பிறருக்கென செல்லும்போது இறை வழியை நாடுகிறான். நற்செய்தி அழகாக நமக்கு இதை சொல்லித் தருகிறது. இடுக்கின் வழியாக நுழைவோர் பேறு பெற்றோர். நீங்கள் அனைவரும் இடுக்கின் வழியாக நுழையுங்கள். அதுதான் இறைவழி என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இறைவழியை நாட நாம் இடுக்கின் வழியில் தான் நுழைய வேண்டும். எனவே துன்பங்கள் பல உள்ளன. இடுக்கின் வழியாக என்று செல்லும் போது 4 வழிகளை பார்க்கிறோம் என்பதை நற்செய்தி உணர்த்துகிறது. எந்த துன்பத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கின்றோம் என்று நமக்கு தெரியாது. ஒன்று, வாழ்விலே வளமான போக்கிலே வாழ்கின்றான். தன் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என வாழ்கின்றான். அவனுக்கு துன்பங்கள் வருவதை நாம் பார்க்கிறோம். ஆசையின் காரணமாக வாழ்வில் முன்னேற வேண்டும் என்பதற்காக பல்வேறு செயல்களை செய்கின்றான். இவற்றை செய்வதால் துன்பத்தை அடைகிறான். யார் காரணம்? கடவுளா, மனிதரா? நிலையை நன்றாக நிலைமையும் நிலையும் புரிந்து கொண்டு மனம் போன போக்கிலே வாழ்கிற போது கடவுள் கொடுக்கின்ற வாழ்க்கை வேறு. மனம் போன போக்கில் வாழ்ந்தாயே அப்போது துன்பம் வந்தது, துயரம் வந்தது, கண்ணீர் வந்தது, வறுமை வந்தது. காரணம் யார்? கடவுளா? இல்லையே, உன்னுடைய ஆசைதானே. அதை சிந்திப்பது தான் முதல் வகையான துன்பம். மனிதா, நீதான் காரணம். உன்னை மறந்து விட்டாய். நீதான் பெரியவன் என்று நினைத்து விட்டாய். வாழ்வில் நன்மையை பெறுவதற்காய் மற்றவரின் வாழ்வை அழித்து விட்டாய் என்பதை பார்க்கிறோம். நற்செய்தி சொல்லுவது போல லூக்கா 15:11-32, ஊதாரி மைந்தன் மகன் தந்தையை வெறுத்தான், சொத்தை பற்றி கொண்டான். அதனால வாழ்வில் என்ன நடந்தது எல்லோருக்குமே தெரியும். கடன் பட்டான். தன் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று உலகத்தில் உள்ள சிற்றின்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் வெறுத்துவிட்டு ஆண்டவரை விலக்கிவிட்டு பெற்றோரை புறக்கணித்து விட்டு அலைந்தான், திரிந்தான். ஆனால் சாப்பிட கூட வழி இல்லாமல் இருந்தபோது கண்ணீர் விட்டு அவன் தன் தந்தையிடம் செல்வேன், அங்கு எல்லாம் கிடைக்கும் என்று சென்றான். தன்னையே தாழ்த்தி விட்டு வந்தான். தந்தையை ஏற்றுக்கொள்ளவில்லையா? அப்போது அந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தது யார்? அவன்தானே என்பதை யோசித்து பார்க்கணுங்க. அதே போன்றுதான் லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் பார்க்க, நல்ல கள்ளன், திருடன், கொலை செய்தவன், சிறையில் அடைக்கப்பட்டவன், சிலுவையில் அறையப்பட்டான். அந்த நேரத்தில் அவனுக்கு வந்த துன்பம் நமக்கு தெரியும். ஆனால் இறுதியிலே தனது குற்றங்களை உணர்ந்து ஒரு கள்ளன் திருந்து விட்டான். ஆண்டவரை பார்த்து வேண்டி என்னை விண்ணகத்தில் நினைவு கூறும் என்று கூறி திரிந்து விட்டான். அதுதான் ஆண்டவன் நம்மிடம் கேட்கிறார். மனிதா, மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீ ஊதாரி மைந்தன் போன்று, நல்ல கள்ளன் போன்று திருந்தி வர மாட்டாயா என்று கேட்கிறார். மனமாறு, மகிழ்ச்சி கொள்வாய். மனதிலே திடம் கொண்டு மனமாற உறுதி கொள் என்று ஒரு வகையான உத்வேகத்தை இன்று நமக்கு கொடுக்கிறார் கடவுள். ஆகவே பல வகையான துன்பங்களுக்கு பல வகையான காரணங்கள். எத்தனை பேரை கொலை செய்கிறார்கள். வாளை எடுத்தவன் வாளால் மடிவான் என்ற வாக்கை பார்க்கிறோம். ஒரு கட்சிக்காரன் மறு கட்சிக்காரனை கொலை செய்கிறான். ஏன்? நீ கொலை செய்தாய். கடவுளிடம் அச்சம் இருக்க வேண்டும், ஒரு பயம் இருக்க வேண்டும். கடவுள் என்னை தண்டிப்பார் என்ற பயம் இருக்க வேண்டும். உலகம்தான் நிலையானது அல்ல என்ற எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் வாழ முடியும். எத்தனையோ பேர் மனம் போன போக்கில் வாழ்ந்து சாகின்றார்கள். எத்தனையோ இடங்களிலே பார்க்கிறோம். முதல் துன்பம். நாம் தான் காரணம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும்.
அப்போது தான் நம்மை நாம் திருத்திக் கொள்ள முடியும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடம் கேட்கிறார். ஒழுங்கானவர்களையும் இறைவன் தண்டிக்கின்றார் என்பதை 2ஆம் வாசகத்தில் நாம் வாசித்து கேட்கும். தொடக்க நூலில் 7:1-24 நோவா பெட்டகத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் நோவாவுடன் பெட்டகம் செய், எல்லா இனத்திலும் ஒன்றாக இணைத்துக்கொள், நான் நிலத்தின் வெள்ளத்தை வருவிக்கப் போகிறேன். அவ்வாறு மக்கள் அழிகின்றனர், ஏனென்றால் பொற்றலையை தெய்வமாக கொண்டு வாழ்ந்தார்களே. இறைவாக்கு வழி கற்பித்ததை கேட்பார் இல்லையே. அவர் சொன்னார், கேட்கவில்லை, தண்டித்து விட்டார். அதனால் ஆண்டவர் சொல்லுவார், நீ கேட்கவில்லையா? இறைவன் இறைவாக்கினர் வழியாக சொன்னார், மேலும் பல்வேறு மனிதர்கள் வழியாக கூறினார், கேட்கவில்லையே, தண்டிப்பார். அன்புள்ள கடவுள் என்ன செய்தார்? 40 நாட்கள் மழை பொழிய செய்தார். நோவாவை அவருடைய பிள்ளைகள் அவர்கள் தம் குடும்பங்களை மட்டும் காப்பாற்றி மற்றவர்களை அழித்து விட்டார். அதே துன்பம் நமக்கு வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்ப எனக்கு துன்பம் வரத்துக்கு நான் செய்யணுமா அப்படின்னு கேட்கலாம். நீங்க அந்த துன்பம் வராமல் இருக்க நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. ஊதாரி மைந்தனை போல திருந்தி வர வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். அதே போன்று லாசர் பணக்காரன ஊமையும் பார்த்திருப்பீங்க. பணக்காரன் என்ன செய்தான்? பகட்டான வாழ்க்கை வாழ்ந்தா. லாசர் என்ன செய்தான்? மேய்சிலிருந்து விழும் துண்டுகளை உண்டு பசியாற்றி விரும்பினான். 2 பேரும் இறந்தார்கள். ஆண்டவர் அந்த பணக்காரரை தண்டித்து பாதாளத்தில் தள்ளினார். ஏன்? அருகில் இருந்தவனை அவன் கவனிக்கவில்லை. உன் சகோதரனை ஏழையாக செய்தது எல்லாம், அதாவது நீ ஏழைகளுக்கு செய்தெல்லாம் எனக்கே செய்யணும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனால் எனக்கே நீ என்ன செஞ்சேன்னு கடவுள் கேட்குற நிலைமை இருக்குது. தண்ணீர் கொடுக்கல, அவன் தவிச்சும் போது அவனுக்கு ஒன்றுமே கொடுக்கல. ஆகவே முதலில் அவர்கள் செயல்கள் தான் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறது. துணிந்து தீமை செய்தால் கடவுள் தண்டிக்கின்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். கடவுள் ஒரு சில சமயங்களில் ஒரு சில துன்பங்களை கொடுக்கிறார். துன்பம் வரும்போது ஆண்டவர் உடனிருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதைத்தான் தானியேல் ஆகமம் 3:1 வாசிக்கிறோம். அழகான வசனம். சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ இந்த 3 இளைஞர்கள் அரசன் நெபுகத்நேசர் சொல்லுவான், பெரிய பொற்சிலையை செய்தான். எல்லோரும் அழைத்து அச்சிலையை வணங்க சொன்னான். பெருமை கொண்டாடினான், அக்கிரமத்தை வளர்த்தான், அதிகாரத்தை காட்டினான். அந்த 3 பேர் மட்டும் வணங்க மறுத்தனர். ஏன்? ஆண்டவர் ஒருவர் தான், அவர் தான் எங்களுக்கு தெய்வம், அவரை தவிர வேறு கடவுள் எங்களுக்கு இல்லை என்று சொல்லி முடித்தார். அந்த அரசனுக்கு வந்துச்சே ஒரு கோபம். அந்த 3 பேரும் எல்லோருக்கும் முன்பாக, சிற்றரசுகள் முன்பாக, மக்களுக்கு முன்பாக நிமிர்ந்து நின்று என் கடவுள் தான் உண்மையான கடவுள் என்று போதித்த அவர்கள் 3 பேரும் என்ன செய்தான்? தீச்சுளையில் இரையாக்க நினைத்தான். தீச்சுளை 7 மடங்கு சூடாகப்பட்டது. வெளியே வராத அளவிற்கு சுட்டெரிக்க செய்தான். வீரர்கள் அவர்களை அழைத்து சென்றார்கள். அப்போது வெப்பமானது வீரர்களை சுட்டது. இருந்தாலும் அங்கே சென்றவர்கள் உள்ளே தள்ளினார்கள். என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கலை. இந்த 3 பேரையும் அரசன் பார்த்தா உள்ள ஒருத்தர் தெய்வீக வடிவில் அவர்களை வழிநடத்தினார். ஏனென்றால் துன்ப மத்தியில் நான் கடவுளை நம்பி இருக்கிற பொழுது அவர் நம்மை வழிநடத்துகிறார், காப்பாற்றுகிறார். இது சிறந்த உதாரணம். அப்போ நமது வாழ்க்கையில் எப்பொழுதுமே துன்பங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு நாம் முழுமையாக கடந்து செல்ல முற்பட வேண்டும் அன்பார்ந்தவர்களே. ஆகவே தான் அன்பு சகோதரர்களே, அனைத்தையும் பாருங்கள். தொடக்க நூலிலே ஆபிரகாமை பார்க்கவில்லையா? ஆண்டவரை சோதிக்கவில்லையா? மகனா இறைவனா என்ற கேள்வி உள்ளத்திலிருந்து, மகனல்ல என்னை படைத்த கடவுள் தான் பெரியவர் என்று 100 வயதான என்னை நம்பி குழந்தையை கொடுத்தார், அவர் தான் பெரியவர். அன்பு என் மீதா மகன் மீதா என்று சோதித்தார் கடவுள். அதில் வெற்றி பெற்றார் ஆபிரகாம். ஆகவே சகோதர சகோதரிகளை, நம்ம வாழ்க்கையில் நம்முடைய சோதனைக்கு, வாழ்க்கை பிரச்சனைக்கு நான் தான் காரணம் என்று உணர வேண்டும். கடவுள் தண்டிக்கிறார் என்று உணர வேண்டும். பிரச்சனையை வெளியே இருந்து வந்தாலும் கடவுள் துணை நிற்கிறார் என்று உணர வேண்டும். கடவுள் நம்மை கைவிட மாட்டார், சோதனையை மேற்கொள்ள உதவுவார். ஒரு புனிதர் இவ்வாறு வேண்டினார், ஆண்டவரே எங்கே ஓடி ஒளிந்து கொண்டாய்? கஷ்டப்பட்டார், துன்பப்பட்டார். அப்போது ஆண்டவர் பேசுகிறார், மகனே நீ துன்பப்படும் போது நான் உன்னோடு இருப்பேன், உன் அருகில் தான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அழகிய ஒரு வார்த்தை தான் நம்ம வழி நடத்துகிறது. எனவே நமது வாழ்க்கையில் உன் வழி எங்கே? மனம் போன போக்கில் வாழ்வதா? நீ சாட்சியாக இருந்து ஆபிரகாமை போன்று வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு சாட்சி சொல்ல போகிறாயா? படைத்த கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று நம்பி அவரையே நம்பி வாழுகிறாயா? ஆகவே எசையா 49:15-16 பால் குடிக்கிற குழந்தையை தாய் மறப்பாளோ? மறக்க மாட்டார். கருத்தாங்கின குழந்தை அன்பு செய்ய மறப்பாளோ? அன்பு செய்வார். அப்படி மறந்திடணும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று சொல்லுகிறார்.
மறவாத ஆண்டவரை நம்பி நமது வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். இறைக்கரம் நம்மோடு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, உமையே பற்றி பிடித்து கொண்டு வாழ இடுக்கணான வாயிலில் நுழைந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டு எல்லாத்திற்கும் நீர் துணை என்பதை உணர்ந்து வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.